இப்பெல்லாம் இந்த ஏஐ ரோல்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ்ல செலக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய கேண்டிடேட்ஸ் ஏஐ ரிலேட்டட் கோர்ஸ் பண்ணிருக்காங்க, சர்டிபிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க, ஈவன் மாஸ்டர்ஸ் அண்ட் பிஜி கூட பண்ணிருக்காங்க. ஆனாலும் இந்த ஏஐ ரிலேட்டட் ரோல்ல ஐடில கிராக் பண்ண முடியாம நிறைய பேர் இன்னுமே இன்டர்வியூஸ்ல ரிஜெக்ட் ஆகிட்டே தான் இருக்காங்க. பட் இங்க ப்ரோஐடி பிரிட்ஜ்ல எவ்ரி மந்த் அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள பிளேஸ் ஆகிட்டே இருக்காங்க. பட் அதே டைம்ல இன்னும் நிறைய பேர் பிளேஸ் ஆக ஸ்ட்ரகிளும் பண்றாங்க. சோ இண்டஸ்ட்ரிக்குள்ள பிளேஸ் ஆகிறவங்களையும் ஆகாதவங்களையும் ஒரு டீடைல்டா ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் நாங்க ரெடி பண்ணோம். அப்பதான் நாங்க பிளேஸ் ஆக ஸ்ட்ரகிள் ஆகிற நிறைய லேர்னர்ஸ் கிட்ட காமனா ரிப்பீட்டடா இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் அப்சர்வ் பண்ணோம். ஆன் தி அதர் ஹேண்ட் பிளேஸ் ஆனவங்க கிட்ட இருக்கக்கூடிய சம் இம்பார்ட்டன்ஸ் பேட்டர்ன்ஸையும் பார்த்தோம். அதுல ஒரு இம்பார்ட்டன்டான பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளேஸ் ஆகாதவங்க பண்ண எந்த ஒரு காமன் மிஸ்டேக்ஸையும் இவங்க பண்ணவே இல்லை. So we have come to a conclusion that learners ஓட ப்ராப்ளம்ஸ் அவங்களோட நாலேஜ்ல இல்ல, ரெஸ்யூமேலயும் இல்ல, அவங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ்லயும் இல்ல, பட் அவங்க பண்ற அப்ரோச்ல இருந்துச்சு, அவங்க பண்ற காமன் மிஸ்டேக்ஸ்ல இருந்துச்சு. சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ் ஆனவங்க ஃபாலோ பண்ற ஒரு சில பேட்டர்ன்ஸை இவங்க மிஸ் பண்றதுல இருந்துச்சு. சோ இந்த வீடியோல சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ் ஆனவங்களுக்கும் பிளேஸ் ஆக ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிறவங்களுக்கும் நடுவுல இருந்த அந்த டிஃபரன்ஸ், காமன் மிஸ்டேக்ஸ், பேட்டர்ன்ஸ், இப்படி ஒரு 10 இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்ஸ் நீங்க எல்லாருமே இந்த ஏஐ ரோல்ல சக்சஸ்ஃபுல்லா உங்களோட கெரியர்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. Hi everyone, welcome you all to this session. ஸோ இந்த செஷனோட இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் இந்த செஷன் எதை பற்றி அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே இந்த கெரியர் ட்ரான்சிஷன் பண்ணும்போது இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன மிஸ்டேக், அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ்டேக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு டெமோ ஆப்பை பாருங்கள். இது ஒரு டைட்டானிக் சர்வைவல் ப்ரெடிக்டர். டைட்டானிக் டேட்டா செட்னு ஒரு ஃபேமஸான டேட்டா செட் இருக்குது. இது எல்லாருக்குமே கேக்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டா செட் வச்சு ட்ரெயின் பண்ண ஒரு ரிக்ரெஷன் மாடல் தான் இது. அதற்கான ஒரு ஆப் தான் இது. ஸோ இந்த மிஷின் லேர்னிங்லாம் படிக்கும் போது எல்லாருமே இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. இது ப்ராஜெக்டாக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே பேசஞ்சர் கிளாஸ் செகண்ட் கிளாஸ், ஏஜ் 30, மேல் ஆர் ஃபீமேல் சூஸ் பண்ணிக்கலாம், ஃபேர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெடிக்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட சர்வைவல் ப்ராபபிலிட்டியை காமிக்கும். ஸோ சர்வைவல் ப்ராபபிலிட்டி இஸ் 26%. ஸோ இதுவே இங்கே டீட்டெயில்ஸ் மாற்றிக்கலாம். நீங்கள் ஆன் ஃபஸ்ட் கிளாஸ், ஏஜ் 41, மேலாக இருக்கட்டும், ப்ரெடிக்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே இப்போ சர்வைவல் ப்ராபபிலிட்டி 51% இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வந்தீங்க அப்படின்ற மாதிரி சில ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு வெப் ஆப் பண்ணும். இது அந்த டைட்டானிக் டேட்டா செட்டை வச்சு கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்டர்லாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மிஷின் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன்னா லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்ற அந்த ஒரு அல்காரிதம்கான எக்ஸாம்பிளே இந்த மாதிரி ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்டர் தான் சொல்லுவாங்க. அதனால் நிறைய பேர் இது ஒரு ப்ராஜெக்டாகவே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட், பாத்ரூம் 2 பாத்ரூம்ஸ், பெட்ரூம்ஸ் 3 பெட்ரூம்ஸ், ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ரெடிக்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ப்ரைஸ் இங்கே காமிக்கும். ஸோ இதே நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பெட்ரூம்ஸ் கம்மி பண்ணிக்கலாம், பாத்ரூம் கம்மி பண்ணி பெட்ரூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளோர்ஸ் செகண்ட் ஃப்ளோர் வைக்கலாம். ஓகே இப்போது ஸ்கொயர் ஃபீட் இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆகி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ஏரியாக்கான அந்த டேட்டா வச்சு இந்த மாதிரி மாடலில் ட்ரெயின் பண்ணோம்னா இந்த மாதிரி ப்ரெடிக்டர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது பேசிக்காக எல்லாருமே படிக்கும்போது இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதோட சோர்ஸ் கோடு கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்டர், இதே மாதிரி இந்த டைட்டானிக் சர்வைவல் ப்ரெடிக்டர், இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஜஸ்ட் ChatGPT போய் இந்த மாதிரி ஒரு ஆப் பண்ணணும், எனக்கு ஒரு கோடு கொடுன்னு சொல்லி ஈஸியாக இந்த மாதிரி ஒரு கோடு கொடுத்துரும். ஸோ இதை ப்ராஜெக்டாக நிறைய பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது இந்த ஒரு ரெஸ்யூம் அனலைசர் ப்ரோவை பாருங்கள். இது ப்ரீவியஸ் வீடியோலேயே ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இந்த இடத்துல என்னோட ரெஸ்யூம் மட்டும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ரெஸ்யூம் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே அனலைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ரைட் சைடில் என்ன பண்ணியிருந்தேன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருந்தேன். எனக்கு தேவையான ஜாப் ரோலுக்கான டிஸ்கிரிப்ஷன் அங்கே கொடுத்துருந்தேன். அதை வச்சு இப்போ இந்த என்ன பண்ணும், என்னோட ரெஸ்யூம் அனலைஸ் பண்ணி இந்த ரெஸ்யூம் அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஸ்கோர் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்கோர் எவ்வளோ 57, ஸ்கில் மேட்ச் 26, கீவேர்ட் ஃபிட் 2 தான், எக்ஸ்பீரியன்ஸ் 40, கான்ஃபிடன்ஸ் ஓவரால் எவ்வளோ 80 இருக்குது. ஸோ இங்கே எனக்கான இங்கே ஒரு ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இங்கே மேபி சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் இங்கே எனக்கு வந்திருக்கு. ஸோ இது ரியல் டைம் ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணும். ஒரு ஹெச்ஆருக்கு அவங்களோட ஒர்க் லோட கம்மி பண்ணும். ஸோ ஒரு ஹெச்ஆர்ஸ் ஒரு கம்பெனிக்கு thousands ஆஃப் ரெஸ்யூம்ஸ் வருதுன்னு வைங்க. ஸோ ஒரு ஹெச்ஆர் மேனுவலாக எல்லா ரெஸ்யூமும் பார்க்க வேண்டாம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு அனலைசர் இருந்துச்சுன்னா இந்த அனலைசர் யூஸ் பண்ணி எந்த அனலைசர் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபிட் ஆகுதோ அது மட்டுமே பாஸ் பண்ணி உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இது மேனுவலாக இந்த மாதிரி நான் ரெஸ்யூம் கொடுக்கணுன்றது கூட இல்லை. இது நம்ம பில்ட் பண்ணி வச்சுட்டா இது ஜஸ்ட் டெமோக்காக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ப்ராப்பராக இன்னும்
பில்ட் பண்ணி வச்சுட்டா ஜஸ்ட் ரெஸ்யூம் உள்ளே வரும்போதே, அதாவது ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணும்போது அந்த ரெஸ்யூம் வந்து ஃபிட்டாக இல்லையான்ற மாதிரி அக்செப்டா ரிஜெக்டான்ற மாதிரி பாஸ் பண்ணிட்டுரும். ஸோ இந்த மாதிரி சில ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்டர், டைட்டானிக் டேட்டா செட்லாம் வச்சு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்கள் ரெஸ்யூமில் கொடுக்குறீங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டும் ரியல் லைஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டும் கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி ப்ராஜெக்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க? ஸோ இந்த மாதிரி சில காமனான மிஸ்டேக்ஸ் நம்ம எல்லாருமே பண்ணுவோம். கெரியர் ட்ரான்சிஷன் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த செஷனில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, நம்ம எல்லாருமே காமனாக இது பண்ணியிருப்போம். கோர்ஸ் கலெக்டிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கில் பில்டிங். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டேரெக்டாக கோர்ஸரா, யூடெமி இந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்குள்ளே போயிடுவோம். யூடெமியில் டிஸ்கவுண்ட்லேயே நமக்கு நிறைய கோர்சஸ் கிடைக்கும். கோர்ஸெல்லாம் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா, சில வீடியோஸை கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். சில வீடியோஸ் என்ன பண்ணுவோம், அதை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா கடைசியில் வந்து நமக்கு இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்காக கடைசியில் ஸ்கிப் பண்ணி வச்சுருவோம். இதெல்லாம் பார்க்க நமக்கு போர் அடிச்சு போயிடும். அதனால் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கணுன்றதுக்காக நிறைய வீடியோஸ் பார்த்து ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் தான் ஸ்டாக் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி பார்க்கவே மாட்டீங்க. கடைசியில் நிறைய சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நிறைய சர்டிஃபிகேட் இருந்தால் இவர் ரொம்ப நல்லா படிச்சிருக்காரு போல அப்படின்னு நினச்சி வேலைக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் தட் இஸ் நாட் தி ரியாலிட்டி. ரியாலிட்டி என்னன்னா, நோ ஒன் கேர்ஸ் அபவுட் யுவர் சர்டிஃபிகேட்ஸ், ஷோ ஒர்க். யாருமே நீங்கள் எத்தனை சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காரும் போது அந்த இன்டர்வியூவில் கேட்குற கேள்வியில் அந்த கான்செப்ட்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு பதில் சொல்கிறீங்க, உங்களுக்கு அந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, அந்த மாதிரி உங்களோட ஸ்கில்ஸை தான் பார்ப்பாங்களே தவிர நீங்கள் எத்தனை சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்க, எந்த பிளாட்ஃபார்மில் முடிச்சிருக்கீங்க, இல்லை எந்த இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கீங்கன்ற மாதிரி சர்டிஃபிகேட்ஸை பார்க்க மாட்டாங்க. உங்களோட ஸ்கில்லை தான் பார்ப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சர்டிஃபிகேட்ஸ் இல்லை, உங்களோட ஸ்கில்ஸை. ஸோ மிஸ்டேக் நம்பர் 2, இது வந்து எல்லாருமே பண்ணியிருப்போம். கன்ஃபியூசிங் வாட்சிங் வித் லேர்னிங். நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக யூடியூப்பில் போய் உட்காந்து நம்ம நிறைய வீடியோஸ், நிறைய டுட்டோரியல்ஸ் பார்ப்போம். ஸோ டுட்டோரியல்ஸ் இதில் கம்ப்ளீட் கோர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, பிளேலிஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறது தப்புன்னு சொல்ல வரல, கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். பேசிக்கான உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் டுட்டோரியல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுலேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த டுட்டோரியலில் கோட் பண்ணும்போது அதே மாதிரி நீங்கள் கோட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்து கோட் பண்ணும்போது உங்களுக்கான அவுட்புட் வந்துடும். பட் அதுக்கப்புறமா நீங்கள் கோட் பண்ணும்போது அதே மாதிரி அவுட்புட் வருமா, அதை தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஸோ ரியாலிட்டி என்னென்னா, இஃப் யூ கான் பில்ட் வித்தவுட் தி வீடியோ யூ டிடன்ட் லேர்ன். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்த கோடிங் நீங்கள் பார்த்து கோட் பண்ணும்போது எனக்கு சூப்பராக அவுட்புட் வந்துடுச்சு. பட் அதை பார்க்காம அதுக்கப்புறமா நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அவுட்புட் வர மாட்டேங்குது, நிறைய எரர் காமிக்குது, ரெட் கலரில் எனக்கு நிறைய வந்து எரர் அடிச்சு காமிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கு தான் நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், எப்போதுமே உங்களுக்கு கோர் ரொம்ப முக்கியம். ஸோ கோரை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி யூடியூப் டுட்டோரியல்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி அந்த இடத்துலேருந்து நீங்கள் கோட் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது புரிய வரும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வாட்சிங் வித் லேர்னிங். லேர்னிங்ன்றது தனி, வாட்சிங்ன்றது தனி. வாட்ச் வந்து யார் வேணாலும் பண்ணலாம், மூவி பார்க்குற மாதிரி டுட்டோரியல்ஸும் பார்த்துட்டு போயிடலாம். பட் அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்களா, அந்த கோடிங்கை புரிஞ்சுட்டீங்களா, இல்லை அந்த ஸ்கில்லை நீங்கள் அக்வயர் பண்ணிட்டீங்களான்றது தான் முக்கியம். ஸோ ஆல்வேஸ் ஜஸ்ட் டோன்ட் வாட்ச் பட் லேர்ன். ஸோ இந்த தேர்ட் மிஸ்டேக் இஸ் கனெக்டட் டு யர் ப்ரீவியஸ் மிஸ்டேக். ஸ்கிப்பிங் ஃபண்டமெண்டல்ஸ். நான் முன்னாடியே சொன்னல, நிறைய டுட்டோரியல்ஸ் பார்ப்பீங்க, அங்கேருந்து நீங்கள் கோடு காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க, ஒர்க் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நீங்களாக மேனுவலாக டைப் பண்ணுவீங்க, நிறைய இடத்துல எரர் அடிச்சிடும். ஸோ இதே தான் நீங்கள் ChatGPT கேட்டு கோடு எடுத்து போட்டுடலாம். அந்த கோடு எடுத்து போட்டதுக்கப்புறமா அந்த கோடில் சம்டைம்ஸ் எரர் வந்துச்சுன்னா, ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்தை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண பார்ப்பீங்க. அந்த நேரத்தில் கோர் உங்களுக்கு தெரியாதனால, ஃபண்டமெண்டல் உங்களுக்கு தெரியாதனால அந்த கோடிங்கை வந்து உங்களால் மாற்ற முடியாது. ChatGPT என்ன கோடு கொடுக்குதோ அந்த கோடை டைரெக்டாக எடுத்து போட முடியும். இல்லை Claude என்ன கோடு கொடுக்குதோ அந்த கோடை டைரெக்டாக எடுத்து போடுவீங்க. ஸோ அந்த கோடில் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் ஓகே, அந்த மிஸ்டேக்கோட நான் ஏற்றுக்கிறேன்ற மாதிரி அதை இன்ஹெரிட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபண்டமெண்டலாக ஸ்கிப் பண்ணும்போது உங்களுக்கு வரும். ஸோ ரியாலிட்டி, வித்தவுட் ஃபண்டமெண்டல்ஸ் யூ ஆர் ஜஸ்ட் அ டூல் ஆப்ரேட்டர், நாட் அன் AI ப்ரொஃபஷனல். நீங்கள் வந்து நான் ChatGPTலேருந்து கோடு எடுத்து ஒரு ஆப் பில்ட் பண்ணிட்டேன், உடனே நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இல்லை, நான்
ஒரு இன்ஜினியர், நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் நீங்கள் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கரெக்டான ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரியலனா அந்த கோட்லேருந்தே ஒரு எரர் இருந்தாலும் உங்களால் கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு டூல், ஏஐ டூல்லேருந்து கோட் எடுத்து காப்பி பண்ணி போடுறது முக்கியம் இல்லை, அந்த கோட் நீங்கள் புரிஞ்சு போடுறீங்களான்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இஃப் யூ டு நாட் நோ தி ஃபண்டமெண்டல்ஸ், யூ ஆர் ஜஸ்ட் அன் டூல் ஆப்ரேட்டர், நாட் அன் ப்ரொஃபஷனல். தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கெரியர் டிரான்சிஷன் பண்ணும்போது நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, டுட்டோரியல் ஹெல், ஜீரோ ஒரிஜினல் ப்ராஜெக்ட்ஸ். இதுவுமே நிறைய டுட்டோரியல் பார்த்துருவீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டெமோவில் காமிச்சேன். டைட்டானிக் சர்வைவல் ப்ரெடிக்டர், ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன், சேர்ன் ப்ரெடிக்ஷன், அந்த சேலரி ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், பேசிக்கான சில விஷயங்களை வந்து நம்ம டுட்டோரியல் பார்த்து கற்றுக்குவோம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாமே டுட்டோரியல்ஸ் கிடைக்கும். ஆனால் ஆக்சுவல் டேட்டா சயின்டிஸ்ட் தான் பண்ணுவாங்களா? ரியாலிட்டி என்னன்னா, recruiters have seen 10,000 times you are invisible. நான் சொன்ன மாதிரி ரெக்ரூட்டர்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான ரெஸ்யூம்ஸ் பார்த்துருப்பாங்க. எல்லா ரெஸ்யூம்ஸும் இந்த மாதிரி சிமிலரான ப்ராஜெக்ட்ஸே தான் இருக்குது. அந்த ப்ராஜெக்டை பார்த்தாலே தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கான்செப்டை புரிஞ்சு வச்சுருக்கீங்க. இந்த இடத்துல நீங்கள் மறைக்கப்பட்டுருவீங்க. உங்களை ஈஸியாக அங்கே தூக்கி போட்டுட்டு அடுத்து வேறு ஏதாச்சும் நல்ல ப்ராஜெக்ட் இருந்துச்சா அதை எடுத்து ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து ஏஐ டூல்ஸே அது பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ப்ராஜெக்ட் இருந்துச்சா ரிஜெக்ட் பண்ணி அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சுட்டா டூல்ஸை இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சுட்ரும். ஸோ ஹெச்ஆர் கண்ணு கூடி அது போகாது. ஸோ ஹெச்ஆர் கண்ணில் நீங்கள் தென்படணும், இல்லை அந்த ரெக்ரூட்டர் கண்ணில் நீங்கள் வந்து தெரியணும்னா உங்களோட ப்ரொஃபைலில் கரெக்டான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கணும். பிகாஸ் யுவர் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் தென் யுவர் வேர்ட்ஸ். நீங்கள் கான்செப்ட்ஸை மக்கப் பண்ணி கூட சொல்லிடலாம், பட் நீங்கள் எதை வந்து பில்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த பில்ட் பண்ணதை பற்றி எந்த அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணி வச்சிருக்கும் போது தான் உங்களுக்கு தெரிய வரும், புரிய வரும். ஏன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸை பண்ணும் போது தான் நிறைய எரர்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. நிறைய எரர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது, நிறைய பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல தான் உங்களோட லேர்னிங்ஸ் இருக்கும், அந்த இடத்துல தான் உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஜஸ்ட் டுட்டோரியலில் பார்த்துருக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நான் இங்கே பண்ணிட்டேன், சப்மிட் பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல நீங்கள் மறந்து தான் இருப்பீங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ், நல்ல ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணி வைங்க. ஸோ நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, நோ கிளியர் ரோல் டார்கெட்டிங். ஸோ இப்போ எல்லாருக்குமே எனக்கு ஏஐக்குள்ளே போகணும், ஏஐ ஃபீல்டில் போயிடணும் அப்படின்றீங்க. ஏக்குள்ளே எந்த ரோலில் போகணும்? நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட்டாக போகணுமா, இல்லை ஏ இன்ஜினியராக போகணுமா, இல்லை எம்எல் இன்ஜினியர் போகணுமா, இல்லை என்என்பி இன்ஜினியர் போகணுமா, இல்லை ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்ட்டாக போகணுமா? ஸோ எந்த ரோலுக்கு போகணும், அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ரோல்ஸ் நிறையா இருக்குது. ஜஸ்ட் நான் ஏஐக்குள்ளே போகணும், நான் மிஷின் லேர்னிங் படிச்சுட்டேன், டீப் லேர்னிங் படிச்சுட்டேன், நான் ஏஐக்குள்ளே போகணும். ஏஐக்குள்ளே எந்த ரோலுக்கு போகணும்? நீங்கள் எந்த ரோலில் அப்ளை பண்ணுவீங்க? ரேண்டமாக எல்லா ரோலில் அப்ளை பண்ணிடுவீங்களா? அப்படி அப்ளை பண்ணால் நீங்கள் எதை பர்டிகுலராக டார்கெட் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்ஸை உங்களால் அக்வயர் பண்ண முடியாது. ரியாலிட்டி என்னன்னா, வேக் கோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேக் ப்ரிப்பரேஷன், நோ ஆஃபர்ஸ். கரெக்டான கோல் இல்லைனா கரெக்டான ப்ரிப்பரேஷன் உங்களால் பண்ண முடியாது. அந்த இடத்துல கரெக்டான ப்ரிப்பரேஷன் இல்லைனா, கரெக்டான கோல் இல்லைனா, கரெக்டான ஆஃபர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் அ ரோல், ப்ரிப்பேர் ஃபார் தட். மிஸ்டேக் நம்பர் 6 என்னன்னா, ஓவர் எஸ்டிமேட்டிங் ட்ரான்ஸ்ஃபரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து நான் ஆல்ரெடி 10 இயர்ஸாக வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் சீனியர் டெவலப்பர். ஸோ இங்கேருந்து நான் ஏஐக்குள்ளே போகும்போதும் என்னை வந்து ஒரு சீனியர் மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் உட்கார வச்சுருவாங்க, இல்லை என்ன ஒரு சீனியர் ஏ இன்ஜினியர் உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் 10 இயர்ஸாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருந்தாலும் ஏஐக்குள்ளே வரும்போது நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் தான். ஸோ உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வாங்கிட்டு இருந்த அந்த சேலரி விட கண்டிப்பாக நல்ல சேலரி வாங்க போகிறீங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரெஷர், உங்களோட லேர்னிங் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஒரு ஃப்ரெஷர் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணாரோ, ஒரு ஃப்ரெஷர் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணாரோ அந்த அளவுக்கு நீங்களும் எஃபர்ட் போட்டு சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்க வேண்டி வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கோர் கற்றுக்க வேண்டாம். நீங்கள் ஏன்னா கோரில் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, பைத்தான்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், கோடிங்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா என்ன படிக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது என்னோட டெசிக்னேஷன், இந்த அளவு இவ்வளோ நாளைக்கு நான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே இந்த ஏஐ கரியருக்குள்ளே போகும்போது அந்த இடத்துல எனக்கு இதே மாதிரி ஒரு போஸ்டிங் கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்க்குறதா இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஏஐ ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வந்திருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ரியாலிட்டி என்னன்னா, யூ ஆர் அ ஃப்ரெஷர் இன் யுவர் ஏஐ. இன் யுவர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி ஹெல்ப்ஸ் லைட்லி. உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஏக்குள்ளே வரும்போது நீங்களும் ஃப்ரெஷர் தான், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ த நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, இக்னோரிங் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் சால்விங். நான் டெமோவில் காமிச்ச மாதிரியே ஜஸ்ட் ஒரு சேர்ன் ப்ரெடிக்ஷன் ஆப், இல்லை ஒரு டைட்டானிக் ப்ரெடிக்டர், இல்லை ஒரு
லோன் ப்ரெடிக்டர் இல்லை ஸ்பேம் ஹேம் ப்ரெடிக்டர், இந்த மாதிரி ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அது எல்லாருமே ஒரு இன்டர்வியூக்கு வர 10 பேரில் 9 பேர் அந்த மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போது அந்த இடத்துல இந்த மாதிரி ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸை எந்த இடத்தையும் சால்வ் பண்ண முடியாது. அது ஏற்கனவே ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற சில ஆப்ஸ் இருக்குது. பட் அதுவே ஏற்கனவே நிறைய ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடுச்சுல, திருப்பி நீங்கள் எதுக்கு அதை போய் சால்வ் பண்ண போகிறீங்க? நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ஒரு ரியல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சுற்றி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருக்கட்டும், இல்லை உங்கள் சொசைட்டியில் எந்த இடத்துலையாவது ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ யூஸ் பண்ணி நான் படிச்சிருக்க இந்த ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி நான் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ண போகிறேன். அந்த சால்வ் பண்ண ப்ராப்ளமாக என்னோட ரெஸ்யூமில் நான் ஆட் பண்ண போகிறேன்னா அந்த இடத்துல உங்களோட வேல்யூ ஹை ஆகும். ஸோ ரியாலிட்டி, கம்பெனிஸ் டோன்ட் ஹையர் ஃபார் நோட்புக் டெமோஸ், தே ஹையர் ஃபார் இம்பேக்ட். நோட்புக்கில் ஆல்ரெடி இருக்கிற அந்த டெமோஸ் வந்து நானும் என் ப்ராஜெக்டில் வச்சுருக்கேன்னா கம்பெனிஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. பட் தே ஹையர் ஃபார் இம்பேக்ட்ஃபுல் பீப்புள். ஏன்னா கம்பெனிக்குள்ளே எப்போதுமே ஒரு புது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க, ஒரு புது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க, எப்படி ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தான் பார்ப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நான் இருக்கிற ப்ராப்ளத்தை திருப்பி ஆல்ரெடி யாராவது ஒருத்தர் சால்வ் பண்ண ப்ராப்ளத்தை திருப்பி நான் சால்வ் பண்ணுறதில்ல அந்த இடத்துல எந்த வித யூஸும் கிடையாது. புதுசாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எப்படி நான் சால்வ் பண்ண போகிறேன் அதை வந்து யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிங்க. So the next mistake is no portfolio strategy. போர்ட்ஃபோலியோன்னு சொல்லும் போது உங்களோட லிங்க்டின், உங்களோட கிட்டப், நீங்கள் டிஎஸ்எஸ் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துலையும் காமிக்கும். ஸோ உங்களோட லிங்க்டின்ல நீங்கள் ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து ஓப்பன் டு ஒர்க் இன்னுமே சில இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் வச்சுருப்பாங்க. சில பேர் செல்ஃபி எடுத்து இப்போ லிங்க்டின்ல ப்ரொஃபைல் வச்சுருப்பாங்க. ஸோ செல்ஃபிஸ் எல்லாம் ஜஸ்ட் லிங்க்டின்ல அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அது ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ். அந்த இடத்துல வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவாக அங்கே வந்து ஹையர் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு கிட்டப் ப்ரப்போ வந்து அந்த இடத்துல நீங்கள் லிங்க் கொடுத்துருப்பீங்க. அதுக்குள்ளே போனால் அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. இங்கே ப்ராஜெக்ட்ஸை கூட நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாமல் உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னா அந்த இடத்துல நீங்கள் ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. என்னதான் நீங்கள் இப்போ லிங்க்டின்லாம் எல்லாருமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்கள் ப்ரொஃபைல்லாம் ரெக்ரூட்டருக்கு போனால் அந்த ப்ரொஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துலேருந்து உங்களை பற்றி தெரிய வந்துடும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணியிருக்க விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ லிங்க்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு உங்களை புரிஞ்சிக்க முடியும். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து பிளான் பண்ணுங்கள். லிங்க்டின் எப்படி இருக்கணும், என்னோட கிட்டப் எப்படி இருக்கணும், ப்ராஜெக்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்ற மாதிரி தெளிவாக நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ரியாலிட்டி, ரெக்ரூட்டர்ஸ் டோன்ட் ஹேவ் டைம் டு ஃபிகர் இட் அவுட் யுவர் ஒர்க். அதனால் நீங்கள் வந்து கிட்டப்பில் போட்டு வச்சுருக்க ஒர்க் பற்றி நீங்கள் ப்ரொஃபைலில் போட்டு உங்களை இன்டெப்த்தாக அந்த இடத்த ரிசர்ச் பண்ணி ஆரண்டி பண்ணி நீங்கள் யாருன்னு புரிஞ்சிக்க முடியாது. உங்களுக்கு என்ன தான் ஸ்கில்ஸ் இருந்தாலும் அந்த ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருக்கணும். ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே போய் உங்களை தேடி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்கில்ஸை கண்டுபிடிச்சி ப்ரொஃபைலில் போட்டு வைங்க. அதுக்கப்புறமா ரெக்ரூட்டர்ஸ் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ 9th மிஸ்டேக் என்னன்னா அப்ளைங் பிளைண்ட்லி வித்தவுட் பொசிஷனிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஜாபுக்குள்ளே போகிறேன்னா அங்கே டேட்டா சயின்டிஸ்ட் இருக்காங்க, மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ், இன்ஜினியர்ஸ், NLP இன்ஜினியர்ஸ், டீப் லேர்னிங் இன்ஜினியர்ஸ், கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் எந்த ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறேன்? லிங்க்டின் போனால் ஜாப் ரோல்ஸில் சஜஷன் வருதில்ல, எல்லா இடத்துலையும் ஜஸ்ட் எனக்கு ஒன் கிளிக் பண்ணாலே அப்ளை ஆயிருந்தான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ரெஸ்யூமை போட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ரியாலிட்டி இஸ் யூ ஆர் கம்பீட்டிங் வித் பீப்புள் ஹூ ஆர் லெஸ்ஸர் டார்கெட்டட். ஸோ இந்த மாதிரி 1000 ப்ரொஃபைல் ஒரே நேரத்தில் வந்தால் ரெக்ரூட்டர்ஸ் அதை ஓப்பன் பண்ணியே பார்க்க மாட்டாங்க. இப்போலாம் ரெக்ரூட்டர்ஸ் ரொம்ப கிளவராக தெளிவாக அவங்க வந்து ஆர்என்டி பண்ணி நிறைய எந்த இடத்துல கரெக்டான ஹையர் கிடைக்கும், எந்த இடத்துல வந்து கரெக்டான டேலண்ட் நம்ம கிடைக்கும்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ வந்து ரேண்டம் டேலண்ட்ஸ் வந்து யாருமே பார்க்கறதில்ல. இப்போ டேலண்ட்ஸ் வந்து பிக் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ என் கம்பெனிக்குள்ளே வந்தால் எந்த அளவுக்கு வேல்யூ இவர் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக பிக் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ நீங்களும் ரேண்டமாக கிடைக்கிற எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணாமல் கரெக்டாக அங்கே போர்ட்ஃபோலியோ எல்லாம் பிளான் பண்ணி நீட்டாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களை வந்து ரெக்ரூட்டர்ஸ் பிக் பண்ணுவாங்க. நீங்கள் போய் நிறைய ரேண்டமாக அப்ளை பண்ண தேவையில்ல, ரெக்ரூட்டர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. So the last mistake is quitting too early or expecting fast results. நான் வந்து உடனே என் வேலையை விட்டுட்டு இப்போவே போய் படிக்க ஆரம்பிக்க போகிறேன், நான் படித்து 3 மாதத்தில் எனக்கு வேலை கிடச்சிடும், இல்லை நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மிஷின் லேர்னிங் முடித்தோடனே எனக்கு ஒரு கம்பெனி வேலை கிடைக்கணும் அந்த மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது.
கெரியர் ட்ரான்சிஷன் பண்ணால் கண்டிப்பாக எல்லாரும் பண்ண முடியும். அதில் எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். கெரியர் ட்ரான்சிஷனாக நீங்கள் வந்து உங்களுக்கு கோர் தெரியுமா, நீங்கள் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே வரீங்களா. நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே வரவங்களுக்கு கோர் கற்றுக்கணும். ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கோர் நல்லா தெரியும், அதுக்கப்புறமா ஏஜென்ட் ஏ அவங்க கற்றுக்கிட்டா போதும். ஸோ கோரே தெரியாதவங்களுக்கு கோர் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், அதுக்கப்புறமா ஏஜென்ட் ஏ கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில ரோட் மேப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறமா நான் இப்போ வந்து இந்த ரோட் மேப் எடுத்து படிக்க ஆரம்பித்தா எத்தனை மாதம் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரியாலிட்டி சீரியஸ் ட்ரான்சிஷன் டேக்ஸ் 6 to 9 months ஃபார் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். கன்சிஸ்டண்ட்டாக 6 to 9 months வந்து நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கெரியர் ட்ரான்சிஷன் பண்ண முடியும். முடியாதுன்னு ஒன்று கிடையாது, கண்டிப்பாக முடியும் தான். பட் கன்சிஸ்டண்ட்டாக அந்த 6 to 9 months ஆஃப் எஃபர்ட் இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு 2 monthsலேயே, எனக்கு 1 monthsலேயே, எனக்கு 3 monthsலேயே கண்டிப்பாக நான் ட்ரான்சிஷன் பண்ணி ஆகணும், அதுவும் எனக்கு இந்த அளவுக்கு சேலரி வேணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்சிஷன் பண்ண முடியும். கண்டிப்பாக ஏஐக்குள்ளே நல்ல ரோலில் போக முடியும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கணுமோ அந்த ஸ்டெப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் எடுக்க முடியும். ஒரு டிசிப்ளின் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமை ஒதுக்கி இந்த டைமுக்குள்ளே நான் அதை படிக்க போகிறேன். அண்ட் இந்த டைம் முடிச்சதுக்கப்புறமா இதுக்கப்புறமா நான் அப்ளை பண்ண போகிறேன். என்னோட போர்ட்ஃபோலியோலாம் கரெக்டாக வந்து நான் மேனேஜ் பண்ண போகிறேன். என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் ஷோகேஸ் பண்ண போகிறேன். கரெக்டான ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணி நான் ப்ராஜெக்ட்ஸை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ப்ராப்பராக டிசிப்ளின்டாக கன்சிஸ்டன்டாக நீங்கள் பண்ணி வந்தீங்கன்னா 6 to 9 monthsல கண்டிப்பாக நல்ல ரோலில் நீங்கள் ட்ரான்சிஷன் ஆக முடியும். அதுக்கு முன்னாடி இந்த டைம் ஃப்ரேமுக்கு முன்னாடி இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு இதுக்கு டைம் கொடுக்க முடியாது, அதனால் நான் குவிட் பண்ணிட்டு போகிறேன், அந்த மாதிரி குவிட் பண்ணிட்டு நீங்கள் போகக்கூடாது. 6 to 9 months கரெக்டான டைம் கொடுங்க. டிசிப்ளின்டாக கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. கண்டிப்பாக உங்களால் கெரியர் ட்ரான்சிஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு 10 மிஸ்டேக்ஸ் பற்றி பார்த்தோம். இது வந்து காமனாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் தான். இது வந்து நானும் பண்ண மிஸ்டேக்ஸ் தான். இந்த 10 மிஸ்டேக்ஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் நானும் பண்ணேன். சொல்லப்போனால் அந்த 10 மிஸ்டேக்ஸும் நானும் பண்ண ஒரு ஆள் தான். ஏன்னா நான் வந்து ஒரு நான் ஐடியிலேருந்து ஐடிக்குள்ளே கெரியர் ட்ரான்சிஷன் பண்ண ஆள். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் பண்ணி வந்தனால தான் இந்த இடத்த உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துலலாம் உங்களை இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ வுட் லைக் டு எண்ட் திஸ் வீடியோ வித் திஸ் டேக் அவே பாயிண்ட். கெரியர் ட்ரான்சிஷன் டசன்ட் ஹேப்பன் when you feel ready. They happen when the market sees you as ready. So நான் கெரியர் ட்ரான்சிஷன் பண்ணுறதுக்கு ரெடி, நான் இதெல்லாம் படித்து முடிச்சிட்டேன், இந்த மாதிரி சில ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சேன்னு சொல்லி நீங்கள் ரெடியாக இருந்தால் பத்தாது. மார்க்கெட் உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ மார்க்கெட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான், அதுக்கேற்ற மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ இருந்தால் தான், அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் தான் உங்களால் ப்ராப்பராக கெரியர் ட்ரான்சிஷன் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு தேவை இப்போ ஜாப் ரெடி பர்சன் கிடையாது, ஸ்கில்டு பர்சன். ஸோ இதை மைண்டில் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் ஆங்க. கண்டிப்பாக உங்களால் ட்ரான்சிஷன் பண்ண முடியும். ஸோ எங்களுக்கு ஒரு கோல் இருக்குது. எங்களோட கோல் யார் இந்த வீடியோவை பார்த்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் தான். ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி டீச்சர். அதுக்கேற்ற மாதிரி தான் தெளிவாக சிம்பிளாக எந்த அளவுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். அண்ட் தென் வி ஹேவ் அ ரிக்வெஸ்ட் ஆஸ் வெல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதெல்லாம் ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் உங்களோட லேர்னிங் பாயிண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்க ஒப்பீனியன், உங்களுக்கு இருக்க கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்ஸையும் நாங்கள் பார்க்குறோம், எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுவோம். So please do comment your thoughts. So with this said, we'll meet again in another video. Until then, bye from Stefan.